விடுமுறை எங்களுக்கு 7 நாட்கள் இருக்கிறது. திருமுருகாற்றுப்படையை நாங்கள் கந்தசஷ்டி காலத்திலே சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். நாங்கள் சிந்தித்தே இருக்கவில்லை, திருமுருகாற்றுப்படையை சிந்திப்போம். எல்லா தோத்திரங்களையும் எடுத்து அறிமுகம் சொல்லிட்டு என்னத்தை பார்ப்போம் என்று கேட்க தமிழ்வாணன் திருமுருகாற்றுப்படை என்றார். எடுத்தாச்சு. எடுத்து அவருடைய அருளால இப்ப இந்த கந்த சஷ்டிக்கு திருமுருகாற்றுப்படை தான் சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்குது. இரவுக்கும் திருமுருகாற்றுப்படை தான் பாராயணம், பகல்ல திருமுருகாற்றுப்படை அப்படி போகுது. அதுல 6 படை வீடுகளை சங்க காலத்திலேயே 2000 வருடங்களுக்கு முந்தையே ஆவணப்படுத்தி இருக்கிற நூல் எங்களுக்கு திருமுருகாற்றுப்படை. அப்பளுக்கு இருந்த இடத்திலிருந்து 6 படை வீடு யாத்திரை போய் வந்துடுவோம். இந்த கந்த சஷ்டி காலத்துல நாங்கள் முதல் 2 நாட்களில் நாங்கள் பார்த்தது திருப்பரங்குன்றத்தை, நேற்று பார்த்தது திருச்சீரலவா என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரை நாங்கள் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்க திரு ஏரகத்துக்கு போறோம். இது இன்றைக்கு பழனி திரு ஆவினன்குடி. ஆவினன்குடியோமோ 3வது திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி. திருமுருகாற்றுப்படைக்கு உரைகளை திருமுருகாற்றுப்படையே கடினமான சங்கத்தமிழ் இலக்கிய நடை, ஆனா மிகுந்த மந்திர சக்தி வாய்ந்தது. திருமுருகாற்றுப்படை தோன்றிய வரலாறு தெரியுமோ? கதை வருகிறது என்று கேட்டா, நக்கீரரை ஒரு பூதம் புகையிலே கல்லை போட்டு அடைத்து விட்டது. அதிலே இருந்து தப்பி வருவதற்காக அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார். அப்படித்தானே இருக்குது. ஏன் அது நக்கீரரை பூதம் அடைக்குதோ பூதம் வருகுதோ அந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எங்கட நிலை. நாங்கள் எங்கேயோ போய் அடப்பட்டு சிக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடி குகைக்கு அடைச்சாச்சு. தப்புறதுக்கு வழியே இல்லை. எத்தனை தொல்லைகளுக்குள்ளால இருக்கிறோம் நாங்க அகப்பட்டு. அந்த குகையில இருக்கிற பாறாங்கல்ல தள்ள வேணுமெண்டா முருகன் வர வேணும். அப்ப நாங்கள் சிக்கப்பட்டு மாட்டுப்பட்டு இருக்கிறோம். வெளியில வரவே முடியாது. எங்களால பெரிய பாறாங்கல்ல வச்சு குகைக வச்சு முடியாச்சு. அதுல இருந்து வெளியில வாரத்துக்கு நான் படிக்க வேண்டியது நக்கீரர் அப்படி ஒரு இடர்பாட்டுல இருந்திருக்கிறார். அதைத்தான் அந்த பூதன் குகையிலே அடைத்தது என்று சொல்லுறது. பூதம் குகையிலே அடைத்தது என்று சொல்றது. ஏன் குகையிலே அடைத்தது என்றால், அவரோட சின்ன பிழை செய்துட்டார். என்ன பிழை என்று தெரியுமோ? அது இல்ல, சிவபூசை செய்யக்கு என்ன செய்தவர் அவர்? அதொரு இலையோ என்னத்தையோ 2 இழுக்குதாம், மீனும் பறவையுமோ என்னவோ இழுக்குதாம். அவர் பின்னே அதை பார்த்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன விஷயம். எங்களை மாதிரி தான் எல்லாம் படிக்கிற நாங்க எல்லாம் விதன்ற நாங்க சில சின்ன விஷயங்கள் பிழை விட்டுடுவோம். என்ன எங்கட சின்ன பிள்ளைகளால பெரிய பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்டு போவோம். சில வேலை எங்க போய் ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன விஷயம், அது ஒரு பெருசாயே யோசிச்சிருக்க மாட்டோம். அது பிறகு ஒரு காலத்துல பெரிய பூதாகாரமா வந்து நிற்கும். எங்கேயோ யாருக்கோ கொடுத்த வாக்கு, எங்கேயோ யாருக்கோ வச்ச கையெழுத்து, எங்கேயோ யாரையோ நம்பி செய்த ஒரு வேலை, இதுகளால எத்தனை நேரத்துல மீள முடியாத சிக்கல்ல மாட்டுப்பட்டு இருக்கிறோம். அதுதான். அப்படித்தான் நக்கீரரும் எங்கேயோ முறையா மாட்டுப்பட்டிருந்தவர். இதை படித்து வெளியில வந்தவர். அப்ப எங்களுக்கு அதுக்கும் ஒரு நல்ல ஒரு இது. நாங்களும் இப்படி பல விடயங்கள்ல மாட்டுப்படுற நாங்கள், மாட்டுப்பட்டு இருக்கிற நாங்கள் இருந்திருக்கிறோம். இப்படியான நேரங்கள்ல எல்லாம் வெளியில இருந்து ஒருவரும் வரவே இயலாது. நான் இந்த நிலையில இருக்கிறேன் ஒருவரும் வந்து உதவி செய்யவும் இயலாது. நானும் இந்த நிலையிலிருந்து என்னால வெளியில வாரத்துக்கு வழியே இல்லை. நோ லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் என்று சொல்லுவோம். காணேலே என்ற நேரத்துல படிக்க வேண்டிய பாடல் திருமுருகாற்றுப்படை. உரே நாங்கள் அம்பலவனார் உரையத்தான் பார்த்து கொண்டு வாரம் அருளம்பலமரவற்ற. அதில் ஆறுமுக நாவலற்ற உரையின் ஒரு இப்படி ஒரு பேப்பர் காப்பி ஒன்று முதல் இருந்தது. அதை எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம்
வித்தியாசம். அதில் நச்சினார்கிரியர் உரை எல்லாம் போட்டிருந்தது. ஆனால் பிறகு பதிப்பை பார்த்தா இந்து சமய கலாச்சார அலுவலர் திணைக்களம் திருமுகற்றுப்படை 6 நாள் உரையை சிறப்பாக பதிப்பிச்சிருக்கிறார்கள். அந்த 6 நாள் உரைக்கு ஒரு முன்னுரையும் போட்டு ஒரு வரலாறும் போட்டு பின்னுக்கு அந்த 6 நாள் உரையோட நச்சினார்கிரியர் உரையையும் போட்டு, ஏன்னா நச்சினார்கிரியர் உரையை வைத்துத்தான் 6 நாள் எழுதியிருக்கிறார் போல இருக்கு. அப்ப நச்சினார்கிரியர் உரையை பின்னிணைப்பாக போட்டு நாவலர் உரை மரபு என்ற ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையையும் அதோட போட்டு அழகாக பதிப்பிச்சிருக்கிறார். இதெல்லாம் அருமையான புஸ்தகங்கள். கணக்க புத்தகம் பதிப்பிக்கிறதில்ல, இப்ப இருக்குமோ தெரியாது. இந்து சமய கலாச்சார திணைக்களத்தில் பதிப்பிச்சது. பொதுவாக 1000 கொப்பிகள் தான் ஒரு பதிப்பிச்சவர். நல்ல அருமையான வேலை. உமாமேஸ்வரன் இருக்கையில் நிறைய செய்தபடி ஒரு ஹார்ட் பைண்ட்ல வந்திருக்கு. அதில் எடுத்து பார்த்தா 6 மாணாளர் மிக அருமையாக உரை எழுதியிருக்கிறார். எளிமையாக ஆச்சரியத்துக்கிழமையா இருக்கு. 6 மாநாட்ட தமிழண்டா கஷ்டம் என்று யோசிக்கிறது. ஆனால் இதில் நல்ல அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கதில இருந்து பார்த்து கொண்டு போகும். இதுல பார்த்தீங்கன்னா 126 இருந்து 130 வரைக்கும் படிங்க பாப்பம். திருச்சிற்றம்பலம். சீரை தை அய உடுக்கையர் சீரோடே வலம்புரி புரையும் வால்நரை முடியினரே மாசரை இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன்கடு மார்பின் என்பெழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் அதோட இருக்க பழனிக்கு வாரார். அதுக்கு பேர் திருவாவினன் குடி. சொல்லுவார்கள் அந்த நாளையில பழனி கோயில் மலையில இருக்கையில கீழே தான் இருந்தது என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். கீழே கோயில் இருக்குது, இன்றைக்கு மலையிலேயும் இருக்குது கோயில். ஆனால் மலை கோயிலுக்குத்தான் நாங்கள் பழனி கண்டு போறோம். நாங்கள் தலம் ஒன்று கீழையும் இருக்குது, திருவாவினன் குடி அதுக்கு பெயர் பழனிக்கு. சீரை தைய உடுக்கையர். இந்த சீரை என்பது மரவுரி, மரத்தின் உரி, மரத்திலிருந்து மர உரிகளை தரித்தவர்கள். எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் தோலாடை மரபுரி ஆடை போன்றவற்றை தரித்தது. ராமர் காட்டுக்கு போகும் பொழுது தன்னுடைய ஆடைகளை களைந்து மரபுரி தரித்ததாக ராமாயணம் சொல்லும். தவ வாழ்க்கை மேற்கொள்ளுவதற்குரிய உடுப்பு. சீரை தைய உடுக்கையர் என்றால் அந்த மரபுரிகளை தைத்து அணிந்த உடுக்கை. தை இய, சிவகுமார் சொல்லணும் தை என்றால் நீட்டுண்டிக்க தை இய என்று வர வேணும். வா அழ்க என்று படிப்ப நமச்சிவாய வா அழ்க என்ற மாதிரி சீரை தைய உடுக்கையர் சீரொடு வலம்புரி புரையும் வால் நரை முடியினர். சீரொடு அழகாக வலம்புரி புரையும் வால் நிறை முடி. வலம்புரி சங்கு போல வெண்மையான தலைமுடி இருக்குது இவைக்கு. இவ முனிவர்களை பற்றி சொல்றாரு. எப்படிப்பட்ட முனிவர்கள் அங்க வழிபடுகிறார்கள் என்று பாருங்க. திருப்பரங்குன்றத்துல பார்த்த நாங்கள் தேவ மகளிர்கள் வழிபடுகிறார்கள், பேய் மகளிர்கள் வழிபடுகிறார்கள் என்று. திருச்செந்தூர்ல பார்த்த நாங்கள் மேலே முனிவர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள், தேவ வாத்தியங்கள் எல்லாம் முழங்குது என்று சொல்லி. இங்கே சொல்லுகின்றார் முனிவர்கள் வழிபடுகின்றார்கள். எப்படிப்பட்ட முனிவர்கள்? மரபுரி தரித்த முனிவர்கள். சீரை தைய உடுக்கையர். தலை எப்படி இருக்கு? நல்ல வயசும் அப்படியே சந்திராம்பா மாதிரி நல்ல வெள்ள தலைமை. சீரொடு அழகாக வலம்புரி புரையும் வால் நரை முடியினர். வெள்ள வரம்புரி சங்க போல வெள்ள நரைத்த முடியினர். இயற்கையோட இருந்தா பிரச்சனை. மாசர இமைக்கும் உருவினர். அழுக்கில்லாத உருவம், தூய்மையான உருவம். மானின் உரிவை தைய. தைய இங்கேயும் வரும். சீரை தையவும் வந்திருக்கு, உரிவை தையவும் வந்திருக்கு. எல்லாம் அணிகின்ற அணிகலை. தைத்து அணிவது, பொருத்தி அணிவது எல்லாம் வரும். அதுக்குள்ள மானின் உரிவை தைய மாண்டோலை அணிந்த ஊன்கடு மார்பின். அந்த மார்பு இருக்குது, சதையெல்லாம் வத்தி போச்சு, எலும்பு கூடாதான் இருக்கு நெஞ்சு. ஏனென்று பிறகு வரும். ஊன்கடு மார்பின் என்பழுந்தியங்கன் ஜாக்கையர். யாக்கு என்ற உடம்பு, மார்பில சதையெல்லாம் வத்தி எலும்பெல்லாம் தெரியுது, எலும்பெல்லாம் தெரியுது. அவ்வளவு மெல்லிய உடம்பு.
ஆக்கையர். அடுத்தது நண்பகல்ல இருந்து தொடங்கும். இனி அடுத்தது படியுங்க. நண்பகல்ல இருந்து 135 வரைக்கும் படிக்கணும். படியுங்க. நண்பகல். நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டிய இல்லொடு சிற்றம் நீக்கிய மனத்தினல் யாவதும் கற்றோர் அறியாரிவினர் மற்றோர்க்கு தங்கரம்பு ஆகிய தமைவமையல்கள் காமவது அது கடிஞ்சினம் கடிந்த காட்சியர் திரும்பை. முனிவர்களை வர்ணிச்சு கொண்டு போற. மரவுரி தரித்திருக்கிறார்கள், நரைத்த முடிய கொண்டிருக்கிறார்கள், அழுக்கெல்லாம உடம்பு இருக்குது, மாந்தோளும் தரித்திருக்கிறார்கள், எலும்பு கூட இருக்குது, மெலிந்த உடம்பா இருக்குது. ஏன் மெலிந்த உடம்புண்டா? நண்பகல் பல உடன் கழிந்த உண்டியர். எத்தனையோ நட்பகல் பகல் கழிந்த பிறகு ஒரு சாப்பாடு சாப்பிடுவார்கள். அந்த சட்டியில நாங்கள் ஒரு நாள் உபவாசத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். என்ன அவர்கள் எத்தனையோ நாட்களுக்கு ஒரு முறை நண்பகல் பலவுடன் கழிந்த பல நட்பொழுதுகள் நண்பொழுதுகள் கழிந்த பிறகு ஒரு நாளைக்கு சாப்பிடுவார். கழிந்த உண்டியர். அப்ப உடம்பு அப்படி இருக்கும். இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர். இகலென்றா கன்ஃபிளிக்ட். இன்னதோட கருத்து மாறுபடுறது இகல். செற்றம் என்றா நெடுங்கால பகை. இன்னொருவோட முரண்படுகிறதில்லை, நீண்ட பகை வைப்பதும் இல்லை. இகலொடு செற்றன் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். எல்லாம் படித்த பெரிய படிச்சாக்களும் கூட அறிந்திராத அறிவை உடையவர்கள். எத்தனையோ படித்தவர்களுடைய அறிவை விட இவர்களுக்கு அறிவு கூட. கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர். எல்லாம் படித்தவர்களுக்கும் கூட தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த அளவு அறிவு இருக்கு. கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர். காமமோடு கடுஞ்சினங்கடிந்த காட்சியர். காமங் கடுங்கோபம் ரெண்டையும் வென்றவர்கள். கடுஞ்சினம் கடிந்த காட்சியர். அங்கால அடுத்ததை படியுங்க. இடும்பை இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக. இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். இடுப்பை என்றா என்ன? என்ன? யாண்டும் இடும்பை இல என்று திருக்குறள் வருது. என்னத்துக்கு? தனக்கு திருக்குறள் என்னென்ன முடியும்? முதலாவது திருக்குறள் வரும். யாண்டும் இடும்பையில. என்ன திருக்குறள் அது? சொல்லுங்க பாப்போம். யாண்டும் இடும்பை இல என்று முடியும் திருக்குறள்ல. பாத்தீங்களா? அப்படி தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்த. இல்ல அது மெனக்கவலை. வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்படித்தானே வருகிறது. வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு. விருப்பு வெறுப்பில்லாத இறைவன். வேண்டது அவருக்கு விருப்பம். ஐயோ பிள்ளையாருக்கு மோதகம் விருப்பம், சிவபெருமானுக்கு வில்வம் விருப்பம் என்று நாங்கள் எத்தனையோ செய்கிறது. ஆனா அவருக்கு அதையெல்லாம் கடந்தவர். வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அவர்களுக்கு யாண்டு வண்டா இக்காலத்தும் இடும்பை. துன்பங்கள் கிடையாது, துயர்கள் கிடையாது. இவர்களுக்கும் துன்பம் இல்லை. இப்படி இருந்தா என்ன துன்பம்? இதெல்லாம் ஞானிகள், முனிவர்கள். இப்ப ஒரு முனிவரண்டா எப்படி இருக்க வேண்டும் வரவே இலக்கணம் சொல்லிட்டார் பாருங்க. திருமுருகாற்றுப்படையில எத்தனையோ முனிவர், அந்த முனிவர் இந்த முனிவர் என்றெல்லாம் படிக்கிறோம், புராணங்கள்ல பாக்குறோம். அந்த முனிவர் சாபம் போட்டார், இந்த முனிவர் துள்ளினார், அந்த முனிவர் ஓடினார், இப்படி எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க. சீரை தைய உடுக்கையர் மரபுரி தரித்திருக்கிறார்கள். சீரொடு வலம்புரி புரையும் வாழ் நிறமுடியினர். அந்த தவத்திலேயே நீண்ட காலவிருந்து நரைத்த தலைமுடியுடையவர்களாயிருக்கிறார்கள். மாசரை இமைக்கும் உருவினர். குற்றமில்லாத உருவம். மானின் உரிவை தைய மாண்டோல் அணிந்திருக்கிறார்கள். ஊன்கெடு மார்பின் என்பெழுந்தியங்கஞ்சாக்கையர். தசையெல்லாம் மெலிந்து எலும்பு தெரியக்கூடிய நெஞ்சு கூட்டையுடைய உடம்பு. நண்பகல் வலவுடன் கழிந்த உண்டியர். எத்தனையோ நாட்களுக்கு ஒரு முறை உணவு கொள்வார்கள். இகளொடு செற்றன் நீக்கிய மனத்தினர். முரண்பாடு, நீண்ட பகை கிடையாது.
யாவதெங்கற்றோர் அறியா அறிவினர். எத்தனையோ படித்தவர்கள் எல்லாரும் அறியாத அறிவெல்லாம் இவர்களிடம் உண்டு. கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர். கற்றவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய தலைமத்துவ பண்புடைய பெரிய நிறைந்த அறிவுடையவர்கள். காமமொடு கடுஞ்சினங்கடிந்த காட்சியர். அவர்கள் படித்திருக்கிறது மட்டுமில்ல, காமம் கடுங்கோபம் ரெண்டையுமே வென்றவர்கள். இடும்பை யாவது மறையா இயல்பினர். துன்பம் என்பதே அறியாதவர்கள். இடும்பை யாவதும் எதுவுமே, யாண்டும் அங்க சொன்னார் பாருங்க. யாண்டும் இடும்பை என்றா எப்பொழுதும், யாவது மண்டா ஒன்றுமே இல்லை. அறியா இயல்பினர். மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக. இப்படிப்பட்ட முனிவர்கள் அங்க வழிபட போகின்றார்கள் திருவாவினன்குடிக்கு போகிறார்கள். துணியில் காட்சி முனிவர். முனிவில் காட்சி முனிவர் என்றால் துணியில் என்ன? துணியில் என்றாம் தமிழருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் பொறாமை இல்லாத. ஆத்மீகத்திலேயும் அது நிறைய இருக்கு. சங்கங்களுக்கு எங்கே போனா தெரியும், நீங்க நடக்கிற சண்டைகளை பார்த்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வைத்தியர்களுக்குள்ள இருக்குது, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம துணியில் காட்சி. காட்சி என்றா என்ன? திறவோர் காட்சியின் தெளிந்தனம் என்று சொல்லுகிறார்கள். அறிவு, ஞான அறிவு தான் இங்க காட்சி என்பது. புறநானூர்ல சொல்லுவர், ஓர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் என்று வரும். அந்த இந்த பாட்டொண்டு இருக்கல்ல, தீதன் நன்றும் பிறவர கடைசியா சொல்லும். துறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின். அவர்களுடைய அந்த அனுபவ ஞானத்தினூடாக நாங்கள் அறிந்து கொண்டதினால, தெளிந்து கொண்டதினால, சிறியோரை பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று முடியும். காட்சி என்பது இங்க ஞானம். இப்ப துணியல் காட்சி முனிவர். ஒருவரோடொருவர் வெறுப்பில்லாத, பொறாமை இல்லாத, எரிச்சல் இல்லாத காட்சி, ஞானமுடைய ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியானதான் காட்சி என்ற சொல்லுக்கு சரியானது. காட்சி என்றால் தரிசனம். அப்படிப்பட்ட முனிவர்கள் மேபெற முன்புக, அவர்கள் முன்னே செல்லும்படியாக. அடுத்ததை பார்ப்போம் நாங்க. பழனியின் அடுத்த இது படிங்க பாபா. இல்லையே, நீங்கள் புகை முகந்தன்ன 36 யாவது மருகியா 38. நீங்கள் புத்தகத்தை பார்த்து படிக்கிறீங்களே நினைக்கிறேன். இந்த உங்க புத்தக வரியில 138 பாருங்க. தெரியுது. முகைவாய் அவிழ்ந்த தகை சூழாகத்து செவிநேர் பூ வைத்த செய்குருதிவின் நல்யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இந்நரம்பு உளர. புகை முகந்தன்ன மாசில் தூவுடை. வெண் புகை போல, வெண்மையான புகை. இது கரும்புகை இல்லை, நல்ல சாம்பிராணி வெண்மையான புகை. புகை முகந்தன்ன மாசில் தூவுடை. அப்படியே வெண் புகையே அப்படியே ஒரு துகிலாக ஆடையாக உருவெடுத்து வந்தது போல தூய்மையான உடை அணிந்திருக்கிறார். பாருங்க, வெண்மையான புகையே ஒரு உடையாக ஆடையாக வந்தது போல. மேகமே ஆடையாக என்று சொல்லுவார்கள். அது மாதிரி வெண் புகை அது ஒரு ஆடையா வந்த மாதிரி வெள்ளை ஆடை தரித்திருக்கிறார்கள். பாருங்கோ, அந்த வெள்ளை ஆடை தரித்து. இது இன்னொரு கூட்டமா, இது வெள்ளை ஆடை தரித்து. அடுத்தது படிங்க. முகவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து. தகைசூழ் ஆகம் என்றது இங்க மார்பு. மாலை சூழ்ந்த. எப்படிப்பட்ட மாலை? முகைவாய், மலர்ந்து கொண்டிருக்கு. இப்பதான் மலர்ந்து கொண்டிருக்கு. மல்லிகை மொட்டில நீங்க வைப்பீங்க, மொட்டை வேண்டி தலையில வைப்பீங்க. வச்சு கொண்டிருக்க நீங்க பங்கனுக்கு போய்க்க, அது அந்த நேரம் தான் மலர்ந்து கொண்டிருக்கும். பார்த்திருப்பீங்களா? விரிந்த பூவில கட்டுறதுல தானே, மொட்டில தான் கட்டுறது.
ஏனென்றால் அப்பதான் அது இந்த வாசனையும் வரும். அதுதான் அதைத்தான் சொல்லுகிறது முகவாய் அவிழ்ந்த. அப்பதான் முகுழ்க்குது, இப்படி முகுழ்த்து மலருது. முகைவாய் அவிழ்ந்த தகை சூழ் மாலை சூழ்ந்த போட்டிருக்கின்ற மார்பு. பாத்தீங்களா, வெள்ளாடை தரித்திருக்கிறார்கள், நல்ல பூ மாலை போட்டிருக்கிறார்கள். அது அப்பதான் அதுல திறந்து அந்த பூக்கள் மலர்ந்து கொண்டு இருக்கின்றன. முகவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து. அடுத்தது செவி நேர்பு வைத்த செவ்வுரு திபவின். செவி நேர்வு வைத்த செவ்வுரு தியபின். செவி நேர்வு வைத்த செய்யவுரு தியபின். காதினால கேட்டு செவி நேர்வு வைத்த டியூனிங் நடக்குது. மியூசிக்ல டியூன் பண்ணேன், இதெல்லாம் மியூசிஷியன்ஸ். செவி நேர்வு வைத்த செய்யுறு தீபவின். செய்யண்டா செம்மையாக காதால கேட்டு இப்படி கேட்டு டியூன் பண்ணினேன். நீங்க வீணையதுகளில் வாச்சிருப்பீங்க, சில டியூன் பண்ணி இப்படி வச்சு டியூன் பண்ணுவேன் காதை வச்சு. அதுதான் செவி நேர்வு வைத்த செய்வுரு தீபவின். அடுத்தது நல்யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின். நல் யாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின். நல்ல யாழை பயின்றாண்டா என்ன, பியர் பிராக்டிஸ் பண்ற. பயின்றாடன் நாதனே எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் செய்தா பயிற்சி. தேக பயிற்சி என்றா கருத்து திருப்பி திருப்பி செய்வோம். நல்ல சொல்லு. எக்ஸசைஸ் எல்லாம் சொல்ற நீங்க, எல்லாம் சொல்ற நீங்க. சரியான உடற்பயிற்சியில தேக பயிற்சி என்ற கருத்து ஒரு நாள் செய்து போட்டு விடுறதில்லை. பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். சில பேர் மூட்டுனோ முதுகுனோண்டு வருவார்கள், பிசியோதெரபி கரைப்பினா எக்ஸசைஸ் செய்து முடிச்சுட்டு அது மாறிடுதுன்ற அதோட மறந்துடுறது. பிறகு 3 மாதம் 6 மாதத்துல திருப்பி வாரது. ஏனென்றால் பயிற்சி செய்வதில்லை. அது உடற்பயிற்சி. நல்லரில் நட்டம் பயின்றாடு நாதனே. அதே மாதிரி நல்யாழ் நவின்ற நயன் உடை நெஞ்சின். பயிற்சி உடையதாக இருக்குது. தொடர்ந்து நவீன்றேண்டு வருது. நான் பயின்றேண்டு பார்த்துட்டு நவீன்றதான் வந்திருக்கு. நவீன்றன்றது அந்த பயிற்சியைத்தான் சொல்லுது. நவீன்றன்றது இங்க பயிற்சியைத்தான் சொல்லுது. திருப்பி திருப்பி அப்படித்தான் போட்டிருக்கிறார். இசையிலே பயின்ற. சரி, நல்யாழ் நவீன்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர். அப்படியே மனதுக்க வச்சிருப்பார்கள் இந்த மியூசிக். எப்படி ஒரு மியூசிக் படிக்கக்குள்ள இப்பெல்லாம் வந்து அப்படியே மிமிக்கிற மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணி ஒப்பு வச்சுட்டு போறது இருக்குது. அந்த இசை, அந்த உடம்பு, அந்த பாவம், அந்த வாக்கியம் எல்லாம் சின்க்ரோனைஸ் பண்ணி பொருந்த வேணும். பாருங்க, செவி நேர்வு வைத்த செவி பொருந்தது. செய்யொரு தீபவின் பிராக்டிஸ் பண்ணி டியூன் பொருந்தது வாதியதுன்ற. நல்யாழ் நவின்ற பிராக்டிஸ்னால அதோட ஒன்றினம். நயனுடை நெஞ்சின் அந்த இசை நெஞ்சுக்குள்ளே வந்துட்டது. அது என்ன செய்த பிறகு மென்மொழி வேமலர். அது மெல்லிய இசையாக மொழியாக மேவி மேல வருகிறது. இதை சொல்றது இசை புறக்கிறது. இசை என்றது இப்ப கன்னடங்கள்ல ரிப்பிட்டிஷன். அப்படியே பாடமா தொடக்கத்திலே அப்படித்தான், பழகும் பொழுது அப்படித்தான். ஆனா அதை அப்படியே உள்வாங்கி அதனோடு ஒன்றி கலந்து கரைந்து அப்படியே முகுழ்ந்து வெளியில வர வேணும். அதுதான் இசை. பாருங்க வருது. செவி நேர்வு வைத்த செய்யபொரு தீபவின். காதால வச்சு நல்யாழ் நவின்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட டியூன் பண்ணி நயனுடை நெஞ்சின். இசை வாசிக்கிறவர்கள் மெல்ல தூய்மையான வெண்முகில் போன்ற புகை போன்ற துகிலை அணிந்திருக்கிறார்கள். அழகிய முகில்கின்ற மொட்டலர்கின்ற மாலை அணிந்திருக்கிறார்கள். அப்படியே மியூசிக்கில் ஒன்றை போய் டியூன் பண்ணி வாத்தியம் பயிற்சி மனதில் உள்வாங்கி வெளியில மெல்லிய இசையாக பாடிக்கொண்டிருக்க இந்த நரம்பையும் மீட்டுகிறார்கள். யாழ் திருப்பி வந்துட்டுது. ஒரு தம்பி ஜாலிசை மீட்டி படிக்கிறார். அந்த பாடலும் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல. 2-3 பேர் முயற்சி செய்து இப்ப இன்னொரு ஆள் வந்து வலு கொமனாயே வந்துட்டுது. அந்த இன்னரம்புளர
அடுத்ததை பாருங்க. நோய் என்ற அயாக்கைய மாவின் அவிசலில் உரையும் மேனிய அவிசரம் பொன்னுரை அடுக்கும் இதழையர் இன்னரை பரமம் தாங்கிய பணிந்து வேண்டும் அல்குள் மாசில் மகளிரோடு மருவின்றி விளங்க. நோயின்று இயன்ற ஜாக்கையர், நோய் இல்லாத உடம்பு. இறைவனை இப்படி ஒன்றித்து இசையில் ஒன்றித்து பாடினா நோய் வராது. பாத்தீங்களா? நோய் இல்லாம இருக்கணும்னு எல்லாரும் சொல்றது. நோய் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இந்த இசையோடு ஒன்றித்து பாடுதல். சும்மா ரிப்பிட்டேஷனா படிக்கிறதில்ல, இப்படி கிளம்பினோன்னு ஒன்றித்து பாடுதல். அதுதான் நான் சொன்னேன் போன முறை. எங்களோட தேவார பாடல்கள் படிக்க அது பாடல் மட்டுமில்ல, இசை மட்டுமில்ல, பக்தி மட்டுமில்ல, பாவம் மட்டுமில்ல, மூச்சு பயிற்சி பிராணாயாமமும் நடக்குது. திருமுருகாற்று பாட சொல்லிக்கே வரும். நோயின்றி என்ற யாக்கையர்மாவின், இதெல்லாம் ஒரு மூச்சு. அவிர்தரில் புரையும் மேனியர் அவிர்தோறும், எல்லாம் மூச்சு பயிற்சி. இப்ப மூச்சு பயிற்சி நடக்குது. அப்படியே உள்ளுக்கு பிராணாயாமம் நடக்குது. பிராணாயாமம் நடந்தா என்ன செய்யும்? புள்ளினம் மிக்க புரவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாந்தானே களிதரும் துள்ளி நடப்பிக்கம் சோம்பு தவிர்ப்பிக்கம் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. திருமூலர் சொல்றார். அப்படியே சோம்பல் எல்லாம் போயிடும், துள்ளி நடந்து தெரியலாம். நோயின்றி என்ற யாக்கையர். அடுத்தது மான் தளிர் போன்ற மேனி. மான் தளிர் என்ன நிறமா இருக்கும்? ஒரு சிவப்பு நிறத்துல, சிவப்பு நிறத்துல வரும் மான் தளிர். பார்த்திருக்கிறீங்களோ? அப்ப சிவந்த மேனி. அவர்களுடைய உடுத்திருக்கிற ஆடை வெள்ள ஆடை, போட்டிருக்கிற மாலை மலர்கின்ற பூ, வச்சிருக்கிற வாத்தியஞ்சால், அதுல அப்படியே டியூன் பண்ணி மயங்கி அதிலேயே திருப்பி பயின்று அந்த பாடலை மெல்லிய இசையாக நரம்புகளை மீட்டி பாடுகின்றார்கள். அவர்கள் நோயில்லாத உடம்பு. அவர்களுடைய உடம்புடைய நிறம் மாவின் அவிர் தளிர் புரையும் மேனியர். அவிர் தளிர் உரையும் மேனியர். அடுத்தது அவிர்தொறும் பொன்னுரை கடக்கும் திதலையர். அவிர் மாவின் அவிர் தளிர் புரையும் மேனியர் அவிர்தொறும் பொன்னுரை கடுக்கும் திதலையர். அந்த மேனியிலே பொன் நகைகள் அணிந்திருக்கிறார்கள். பொன்னகைகள் அணிந்திருக்க பொன்னுரை கடுக்கும் திதலையர். அடுத்தது நகை பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குள் மகளிரோடு மறு இன்றி விளங்க. இவர்கள் என்ன இப்படிப்பட்ட பெண்கள் இப்ப பாடிக்கொண்டு வாரது இவ்வளவும் பெண்கள். புகைமுகந்தன்ன மாசில் தூடை, அப்படித்தானே சொன்னது. வெள்ளை உடை. முகை வாயவிந்த தவசூளாகத்தே மலர் மாலை. செவி நேர்வு அபொருதிவபின் நல்லியால் நவின்ற, செவியில வைத்து மியூசிக் டியூன் பண்ணி யாழை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்கின்ற நயனுடை நெஞ்சின், அந்த நயத்தை தன்னுடைய உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு மென்மொழி மேவல மெலிய இசையாக வாயிலே வெளியிலே வர இந்நரம்புளர, அந்த நரம்பை மீட்டிக்கொண்டு இருக்கின்ற அந்த பெண்கள் நோயின்றி இயன்ற ஜாக்கையர், நோயில்லாத உடலை உடையவர்கள். மாவின் அவிர்தளிர் புரையும் மேனியர் மான் தளிர் போன்ற நிறமுடையவர்கள். அவிர்தொறும் பொன்னுரை கடுக்குந்திதலையர், அந்த உடலிலே ஆங்காங்கே பொன்னகைகளை அணிகலனாக அணிந்திருக்கிறவர்கள். இந்நகை பருமம் தாங்கிய பணிந்தேந்தல்குள், நகை பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குள். பருமம் என்பது இடுப்பிலே மேகலை என்று கட்டுறது ஆணை. அதுல 14 மணி இருக்குமா. அது நடுவிலே அந்த அரசிலை மாறி கொண்டு இருக்கும். அப்ப அதான் சொல்றார், அல்குள் என்பது பெண்களுடைய குறிப்பகுதி. அப்ப சொல்லுகிறார், இந்நகை பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குள்.
மாசில் மகளிரொடு குற்றமில்லாத பெண்கள். குற்றமில்லாத பெண்கள். இந்த முனிவர்கள் ஒரு பக்கம், இந்த குற்றமில்லாத பெண்கள் ஒரு பக்கம். மறு இன்றி விளங்க. மறு கண்டா தெரியும் எங்களுக்கு. மறு இன்றி விளங்க. அங்கால மறு இன்றி என்னத்தை சொல்றாருண்டா அங்கால வாத்தியத்தை தான் சொல்றார். மறுவின்றி விளங்க கடுவொடு ஒடுங்கிய என்றது குற்றமில்லாத வாத்தியம். வாத்தியமும் ஃப்ளோ இல்லாம இருக்கணும். என்ன மியூசிஷியனும் குற்றம் இல்லாம இருக்கணும், மியூசிக்கும் குரலும் குற்றம் இல்லாம இருக்கணும், இசை பாடுகிற பாட்டும் குற்றம் இல்லாம இருக்கணும், அந்த வாத்தியமும் குற்றம் இல்லாம இருக்கணும். இப்ப பாடுறவர் தண்ணி அடிச்சுட்டு வருவார், பாடுற இசை எங்கேயோ ஏதாவது ஒரு பாட்டா இருக்கும். எல்லாத்திலும் குற்றம் இல்லாம இருக்கணும். அதைத்தான் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அதுல? மறு இன்றி குற்றம் இல்லாமல் விளங்க கடுபொடு. அதை படிங்க. கடுபொடு ஒடுங்கிய தூம்புடைவால் எயிற்று அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்துரல் பாம்பு படப்புடைக்கும் பல்வரி. இத மறு இன்றி விளங்க. பிறகு அங்கால இன்னொன்று போடுறார். இந்த இன்னரம்பு உளரவ அங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். மறு இன்றி விளங்க இன்னரம்பு உளர, அந்த முதல் வரி இருக்குத்தானே, அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார். குற்றமில்லாத அந்த வாத்தியங்கள் முழங்கும்படியாக அதைத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். அடுத்தது பாருங்க. கடுவொடு ஒடுங்கிய தூம்புடைவாலை அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்துரல் பாம்பு படப்புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புல்லணி நீர்கொடி செல்வனும். இது யாரை சொல்றா? மகாவிஷ்ணுவை சொல்றார். அங்க திருவாவணன்குடியில மகாவிஷ்ணு வாராரு. கடுவொடு ஒடுங்கிய தூம்புடை வால் எயிட்டு. எயிறு கண்டா பற்கள். வாயெயிற்றூறிய நீரண்டு திருக்குறள்ல வரும். எயிரண்டா பற்கள். அப்ப கடுவொடு ஒடுங்கிய தூம்புடை. தூம்பண்டது மெல்லிய என்ன சொல்ற துரும்பு போன்ற துளை, தூம்புடை. அப்ப அந்த பல்லில ஓட்டை இருக்குது. என்னத்துக்கு ஓட்டை என்றா இது பாம்பைத்தானே சொல்றார். விஷப்பல்லில ஓட்டை இருக்கு. அந்த பாம்பு படிக்கைக்குள்ள அந்த உமிழ்நீ சுரப்பியா இருக்கிற விஷச்சுரப்பி பாம்பின் இதுல இருக்கிற சிரிஞ்சு மாதிரி ஒரு ஓட்டை, அதுக்குள்ள நீட்லுக்கால வார மாதிரி எங்களுக்கு வந்து வரும். அதைத்தான் சொல்றார் தூம்புடை வால் எயிற்று. என்ன இருக்குது அங்க? கடுவோடு ஒடுங்கிய. கடு என்பது கொடிய விஷம். கொடிய விஷத்தோடு பொருந்திய துவாரமுள்ள பற்களோடு கூடிய. அடுத்தது அழலென உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்துரல். நெருப்பு போன்றது. அழலென உயிர்க்கும். சும்மா அது இந்த வீச்சை பார்த்தா நெருப்பு மாதிரி உயிர்ப்புள்ளதா, நெருப்பு போல இருக்கு. அஞ்சுவரு கடுந்துரல். கண்டவர்களுக்கு அஞ்சக்கூடியதாக கடுமை உடையது, கொடியது. பாம்பு பட புடைக்கும். பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புள்ளணி நீள்கொடி செல்வன். அடக்கடவுளை, நான் ஆதிசேஷனை சொல்றாரு. இது ஆதிசேஷனை இல்ல, கருட கொடியை சொல்றார். புள்ளணி நீள்கொடி செல்வன். பறவை கொடியுடைய பறவையை கொடியாக கொண்ட செல்வன். கருடப்பறவையை கொடியாக கொண்ட விஷ்ணு சேவர். கொடுஞ்சிறை புள்ளணி. பலமான வலிய கொடிய இறக்கைகளை கொண்ட சிறகுகளை கொண்ட புல் பறவை கருடன். அதை கொண்ட அந்த அணியை கொண்ட விஷ்ணு பெருமான். அந்த கருட பெருமான் என்ன செய்தென்றா பாம்பு படப்புடைக்கும். இந்த பாம்புகளை எல்லாம் பதவதைக்க பண்ணுகிறவர். எப்படிப்பட்ட பாம்புகளை பதவதைக்க பண்ணுகிறார் என்றா கடுபொடு ஒடுங்கிய தூம்புடை வாயிலிட்டு அழலல உயிர்க்கும் அஞ்சுவரு கடந்துரல். கொடிய விஷத்தை தன்னுடைய பல்லினிடத்தே கொண்ட நெருப்பு போல மற்றவர்களுக்கு அச்சத்தை விளைவிக்கின்ற கொடிய பாம்புகள்
பதைபதைக்கும் படியாக கொடியிலே அசைந்து ஆடுகின்ற கருடனை கொடியாக கொண்ட நீள்கொடி செல்வனும் மகாவிஷ்ணுவும் வாரங்க பாருங்க. பழனிக்கு மகாவிஷ்ணு வாரார். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது யார் வாரதுன்ட்டு. வெள்ளேறு வலம்பையின் உயரிய பலர் புகழ் திணிதோள் உமையமர்ந்து விளங்கும் இமயாமுக்கண் மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் எங்கட சிவபெருமான் வெள்ளேறு வலம்பையின் வெள்ளேற்றுல வெள்ளை எருதேறி என்று சொல்லும். வெள்ளேறு வலம்பையின் உயரிய பலர் புகழ் திணிதோள் உயர்ச்சியான பலரும் புகழ்கின்ற திண்மையான தோள்களை உடையவன். உமையமர்ந்து விளங்கும் உமையோடு அமர்ந்து விளங்குகின்றான். இமயாமுக்கண் இமையாத 3 கண்களை உடையவன். மூவையில் முறுக்கிய முரண்மிகு செல்வனும் 3 புறங்களையும் முரண் கொண்டு எதிர்கொண்டு அழித்த செல்வனுமாகிய பரமசிவனும் அங்கே பழனிக்கு வருகின்றார். பாருங்க, போய் பார்க்க வடவே எல்லாரும். அருமை அருமை. அடுத்தது 110 அடுக்கிய நாட்டத்து 100 வேள்வி முற்றிய வென்று அடு கொற்றத்து 2 ஏந்திய மறுப்பின் எழில்நடை தாழ்விருந்தடக்கை வெத்த யானை எழுத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும். அடுத்தவர் வாரார். யார் இவர்? 110 அடுக்கிய நாட்டத்து. நாட்டம் என்றா கண்ணாட்டம், கண் பார்வை. 110 100 தர 10 எத்தனை? 1000 கண்களை உடையவன் இந்திரன். 1000 கண்களை உடையவன். 110 அடுக்கிய நாட்டத்து. நாட்டம் என்பது கண். 100 பல் வேள்வி முற்றிய வென்றடு கொன்றத். 100 அஸ்வமேதங்களை செய்தால் இந்திர பதவி கிடைக்குமாம், தெரியுமோ? அப்படி புராண கதைகள் எல்லாம் உண்டு. அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திரன் கிடைக்குமா? கதை ஒன்றுண்டு. ஒரு அசுரன் இந்திர பதவி பெறுவதற்காக அஸ்வமேத யாகம் 100 செய்துட்டான். இந்திர பதவி கிடைச்சிட்டது. இந்திர பதவியில இருந்து அங்கே இருந்து விமானம் வந்து இங்க போறார். அந்த விமானத்தை சப்த ரிஷிகள் தாங்க வேணும் என்பது விதி. இந்திரனுக்கு போறதுக்கு அவதான் கூட்டிக் கொண்டு போறது. ஆர்டைன்ஸ். இவர் போறார். இவனுடைய எண்ணம் எல்லாம் அசுரத்தினம். இவன் எப்ப போய் அங்கே இருக்கிற இந்திராணியை பாப்ப பண்ணி நினைச்சு கொண்டு இந்த முனிவர்களை சொன்னானாம். சர்ப்ப கண்டானாம். சர்ப்ப கண்டா வடமொழியில் ஒரு கருத்து விரைவாக சல்தி என்று சொல்லு ஹிந்தியில. அது மாதிரி கெரியா போங்க சர்ப்ப கண்டாராம். அதுல இருக்கிற ஒரு முனிவர் யாருண்ட மணந்துட்டன், அகத்தியரோ யாரோ ஒருத்தர், அவர்கள் அப்படியே ஆகுக என்று சொன்னாராம். ததாஸ்து என்று இருக்கு தானே, ததாஸ்து கண்டாராம். அவன் அப்படியே பாம்பாக வந்து கீழே விழுந்துட்டான். இப்படி ஒரு கதை. அப்ப அதுதான் சொல்லுகிறார். 100 பல் வேள்வி முற்றிய வென்றடு கொன்றத்து. பல 100 வேள்விகளை செய்தனின் முற்றிய பலனாக வென்ற என்றா கிடைத்த அடுகொற்றத்து இந்திரலோகத்து ராட்சியத்து. அடுத்தது 2 மறுப்பின்னலில் நடை. இந்திரண்ட யானை. அந்த யானைக்கு 2 பக்கமும் 2 கொம்பு இருக்கும். இந்த பக்கம் 2 கொம்பு, இந்த பக்கம் 2 கொம்பு, 4 கொம்பு. 2 மறுப்புண்டா கன்னத்தில் இருக்கிற அந்த பல்லு. எழில் நடை, அழகான நடைய உடைய. தாழ் பெருந்தடக்கை உயர்த்த யானை. நல்ல தடக்கை, துதிக்கை முடிய உயர்ந்த ஐராவதம் என்கின்ற யானை. எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனம். அந்த யானையிலே ஏறி வருகின்ற செல்வன். எருத்தம் என்றது யானைன்ற அந்த கழுத்து பகுதி, ஆக்கள் ஏறி இருக்கிற பகுதியைத்தான் எருத்தம் என்று சொல்றது. எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும். திருக்கிளர் என்பது இங்க திரு என்பது அழகை குறிக்குது. அழகு பொருந்திய செல்வன் ஆகிய இந்திரனும். பாருங்க, இந்திரன் எப்படி வாரார்? ஐராவதத்துல இந்திரன் வார. அடுத்த பிடரி மாதிரி யானைக்கு எருத்தம் ஐயா. எருத்தம் என்று போட்டிருக்கு. இது சங்கத்தமிழ். நாங்களும் இன்றைத்தான் நானும் பார்க்கிறேன் எருத்தம் என்றது யானையின் பிடரி பகுதி என்று. அடுத்தது என்ன சொல்றார்?
நாற்பெரும் தெய்வத்து நல்நிகர் நிலைய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகர் மூவரும் தலைவராக ஏமுறு ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாயில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டி காண்பர. இதுல ஒரு சில வரிகளுடைய வரி விடுபட்டிருக்கு. ஆர்வனோட பதிப்பிச்சிருக்கிறார்கள், ஒரு சில வரிகளுக்கு பொருத்த விட்டுட்டார். நாவலர் பதிப்பிக்கிற வரி பொறுத்தவரை பதிப்பிக்கிறீங்களே என்ன. இதுல வந்து நாற்பெருந்தெய்வத்து நாற்பெருந்தெய்வத்து நான்காகிய பெரிய தேவர்களுடைய நன்மையாக நகரங்களினாலே இளபெற்ற உலகத்திலே செய்யும் நல்நகர நிலைய உலகங்காக்கும். அது ஒரு வித்தியாசமான நாலு திசையிலையும் இருக்கிற யமன், குபேரன், இந்திரன் என்ற 4 திசைக்கும் தலைவன் என்று கிளப்பிரமா பற்றி சொல்லும். நாற்பெருந்தெய்வத்து நல்நகர நிலைய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை என்றது என்னத்தை சொல்றாரு அதுல? நாற்பெரும் சொல்லுங்க சாந்தினி. யமன் தெற்கு திசை, குபேரன் வடக்கு, இந்திரன் கிழக்கு, வருணன் மேற்கு. எல்லாத்தையும் காக்குற இந்த உலகம் பிரமாதானே. ஏமுறு ஞாலத்து தோன்றி தாமரையில வந்து பிரமாதானே. ஆனா இதுல வந்து நாற்பெருந்தெய்வத்து நல்நகர் நிலைய உலகங்காக்கும். பயந்தன பெற்ற உலகங்காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக ஏமுறு ஞாலன் தன்னில் தோன்றி தான்மறை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டி காண்பர. இந்த உலகத்திலே தாமரை பூவிலே தோன்றிய நான்முகனும் அங்கே காணப்படுகின்றான். அந்த வரி சரி. இந்த முதல் வரி, அந்த முதல் 3 வரி 60 இருந்து 63 வரைக்கும் புரியுதில்லை. நாற்பெருந்தெய்வத்து நல்நகர் நிலைய என்பது நாற்பெருந்தெய்வத்து நன்னகர் நிலைய. அதுல போட்டிருக்குது நான்காக ஏந்தி இருக்கின்ற கொம்பினையும் அழகிய நடையினையும் நிலம்பொருத தாழ்ந்த பெரிய உடைத்தாகிய ஐராவதம். அதுவும் ஐராவதம் தான். இல்ல அதுஞ்சால வருது. அந்த திருமாலும் பரமசிவனும் இந்திரனும் 3 பேரும் நான்காகிய பெரிய தேவர்களுடைய நன்மையாகிய நகரங்களினாலே நிலைபெற்ற உலகத்திலே செய்யும் ஒவ்வொரு தொழிலும் மும்மூர்த்திகளும். பிரம்மாவை சிறையில் இடைவியல் வேண்டாம். அதுதான் இத பிரம்மாவை கொண்டு வந்து முந்தி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க சொல்லி எல்லாரும் கேட்கினோம். நாற்பெருந்தெய்வத்தில் நல்நகர் நிலைய 4 பெருந்தெய்வங்களினாலே காக்கப்படுகின்ற 4 நகர. இந்த 3 தேவர்களும் முதல் சொன்ன தேவர்கள்ல வந்து திருமால் வந்தார், மற்றது பரமசிவன் வந்தார், மற்றது இந்திரன் வந்தார். அதை அந்த மூவரும் வந்து அது மட்டுமல்ல, நாற்பெருந்தெய்வத்தில் நல்நகர் நிலைய உலகங்காக்கு ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக. இந்த 3 பேர்களின் தலைவரையாக கொண்டு இந்த நாற்பெருந்தெய்வத்தில் நல்நகர் நிலைய ஒன்று புரி கொள்கை பல்பு பலர், அதாவது இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்ற கொள்கையோடு 4 பெரிய நகரங்களினாலே நிலை கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற பலரும் இந்த 3 பேரை தலைவராக கொண்டு, இந்திரன், மற்றது பரமசிவன், மற்றது விஷ்ணு 3 பேரையும் தலைவராக கொண்டு வந்து ஏமுறு ஞாலன் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாயில் ஊழி நான்முக ஒருவர் சுட்டி காண்பர.
இந்த உலகத்திலே திருமாலுடைய உந்தி தாமரையிலே தோன்றின அந்த பிரம்மதேவனானவர் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். எங்கேயும் பார்த்தால் சொல்லுவோம் சிவபிரானம் போய் முறையிட்டார்கள் என்று பார்ப்போம். யார் போய் முறையிடுறார் என்று கேட்டால் முதல் போவினம் எல்லாரையும் சேர்ந்து மகாவிஷ்ணுவிட்ட போவினம். பிறகு மகாவிஷ்ணு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சிவபெருமானிட்ட வருவார் என்று தானே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இங்க வித்தியாசமா நடக்குது. சிவபெருமானே வாரார் முறையிடுறதுக்கு. ஆரோட வாரார்? மகாவிஷ்ணுவோட வாரார். ஒரு ஆள் மிஸ்ஸிங். யார் மிஸ்ஸிங்? பிரம்மன். ஏன்? பிரம்மனை துறையில் அடைச்சாச்சு. அப்ப அதுக்கு பதிலாக இந்திரன் வாரார். இந்திரன் வாரார், மகாவிஷ்ணு வாரார், பரமசிவன் வாரார், மற்ற தெய்வங்கள் எல்லாரும் வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள் என்றால் சிறையிருந்த பிரம்மதேவனை பழைய நிலைக்கு விட வேணும், படைப்பு தொழிலை கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணி ரீஇன்ஸ்டேட் பண்ண வேணும் என்பதற்காக வருகிறார்கள். அதுதான் இந்த பாட்டு வரியினுடைய கருத்து. பிரம்மதேவரை குட்டி சிறையிருத்தெங்கோமானே என்று வரும். பிரம்மனை குட்டி சிறையிருத்திய வரலாறு சொல்லப்படுகிறது. நாட்பெருந்தெய்வத்து நல்நகர் நிலைய உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவர் ஆக. இந்த மூவர் என்பது முத்தேவர்கள் அல்ல. இங்கே இந்திரனும் விஷ்ணுவும் பரமசிவனும் தலைவராக ஏமொரு ஞாலன் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாயில் ஊழி. தாமரையிலே பிறந்தவன் பிரம்மா, தாமரை மலரிலே வீற்றிருப்பவன், ஏழுடைய மலரான் என்று தோடைய செவியனிலே சொல்லப்படுபவன். நான்முக ஒருவற் சுட்டி காண்பர அவனை காப்பது முகமாக அவனுக்காக வந்து வருகின்றார்கள். அடுத்த பாடலை பார்ப்போம். பகலில் தோன்றும் இகலில் காட்சி. பகலில் தோன்றும் இகலில் காட்சி நால்வேறு இயற்கை 11 ஒன்பதிற்கு இரட்டி உயர்நிலை பெரியர் இப்பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்ப்பு. அவ்வளவு தரவிடுங்க. அவ்வளவு பகலில் தோன்றும் இகலில் காட்சி. பகலில் தோன்றும் இகலில் காட்சி என்றதுக்கு அதுக்கு சொல்றார் ஒரு பொருள் பலவாகுமாறும பகுக்கும் போது வேறுபட போன்றும் தம்முள் மாறுபாடில்லாத அறுபடையாகிய நான்கு வேறு இயற்கை 11 மூவரொடு ஒன்பதிரட்டி உயர்நிலை பெரியர். யாரை சொல்றார் என்றால் 4 வகை தேவர்களை சொல்றார். 33 கோடி தேவர்களை சொல்லுகிறார். 33 கோடி தேவர்கள் என்றது யார் என்று கேட்டா 4 வகையாக அட்டவசுக்கள், மற்றது ஏகாதச ருத்திரர்கள் 11 ருத்திரர்கள், மற்றது துவாதச ஆதித்தர்கள் 12 ஆதித்தர்கள், அதைவிட 2 அஸ்வினி தேவர்கள். அப்படித்தானே பாருங்க. 11 12 எத்தனை? 23 மட்டும் 31. 2 அஸ்வினி தேவர்களையும் சேர்த்தா 33. இந்த 33 தேவர்களைத்தான் 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்றது. 4 வகையாக இருக்கின்ற இந்த 33 வகையாக பிரிந்திருக்கின்ற எண்ணில் அடங்காத தேவர்கள். 30 முக்கோடி என்றதும் வரும், 33 வகை என்றதும் வரும், 4 வகை என்றதும் வரும். அப்ப 4 33 30 முக்கோடியா விரிஞ்சு இருக்குது பகிர்ந்து எண்ணில். இனி பாருங்கோ. பகலில் தோன்றும் இகலில் காட்சி 4 வேறு இயற்கை. 4 வகையான இயற்கைகள் உடையவர்கள். அட்டவசுக்கள் 11 ஏகாதச ருத்திரர்கள், துவாதச ஆதித்தர்கள் 12 பேர், 2 அஸ்வினி தேவர்கள். 4 வேறு இயற்கை 11 என்றால் 11 வகையாக 11 ருத்திரர்களாக பிரிக்கப்படும். 11 மூவரோடு 9 திரட்டி உயர்நிலை பெரியர். 11 மூவர் 9 திரட்டி. 9 திரட்டி என்றா 12, 9 8 18.
இதுல சொல்லியிருக்கு, முறையே 12, 11, 8 ஆக பகுக்கப்பட்டு 33 விரிதலால் இவ்வாறு கூறினர். 11 3, 11 ஆகிய 3 என விரியும். இதைத்தான் வித்தியாசமா தங்க தமிழ்ல சொல்லியிருக்கு. நான் சொன்னது வழங்குதான் உங்களுக்கு. 33 கோடி தேவர்களும் வருகிறார்கள் அங்க. 33 கோடி தேவர்கள் என்பது ஆரென்று கேட்டால் 4 வகையாக அட்ட வசுக்கள், துவாதச ஆதித்தர்கள், ஏகாதச ருத்திரர்கள், அஸ்வினி தேவர்கள் என்று 33 வகையாக பிரிந்திருக்கின்ற 33 கோடி தேவர்கள். 9 திரட்டு உயர்நிலை பெறியினர். மீன்பூத்தன்ன தோன்றலர். இதுல சொல்லி இருக்கு 18க்கு இன்னொன்னும் சொல்லின, 18 கணங்களும் வருகிறார்கள் என்று. நால்வேறு இயற்கை 11 மூவடோடு 9 இரட்டி என்பதை 18 கணங்கள் என்று சொல்லுகிறார்கள். 11 கணங்கள், சிவனை சுத்தி இருக்கிற 18 கணங்கள். தேவர்கள், சித்தர்கள், அசுரர்கள், தைத்தியர்கள், கருடர், கிண்ணரர், நிருதர், கிம்புருடர், கந்தர்வர், இயக்கர், விஞ்சயர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாசவாசி, போகபூமியர் என்ற 18 கணங்கள். மீன்பூத்தன்ன தோன்றலர் என்றால் நட்சத்திரங்கள் போல அவர்கள் ஒளிவிட்டுக் கொண்டு வருகின்றார்கள். வழிகிளர்ந்தன்ன செலவினர். அடுத்தது படிங்க. வழிகிளர்ந்தன்ன வழிகிளர்ந்தன்ன செலவினர் வழியிடை தீயளந்தன்ன திரளினர். எழுந்தன்ன திரளினர் தீப்பட உருமிடித்தன்ன குரலினர் விழுமிய உருகுறை மருங்கில் கம்பரு முறை கொண்டார் முறை கொண்மார் அந்தர கொண்ட கொட்பினர் வந்து உடன் காண வந்து உடன் காண. இதான் சொல்றார். யார் வருகனம் உண்டு. எல்லாம் திருமால் வந்ததை முதல் பார்த்தம், பரமசிவன் வந்ததை பார்த்தம், பரமசிவனோட சேர்ந்து இந்திரன் வந்ததை பார்த்தம். இந்திரன் வந்ததோட ஏனைய தேவர்கள் திருமாலை சிறைவிடும்படியாக வந்ததை பார்த்தம். 38 வசுக்களாகவும் 11 உத்திரர்களாகவும் 12 ஆதித்தர்களாகவும் 2 அஸ்வினிதர்களாக இருக்க 33 கோடி தேவர்கள் வந்ததை பார்த்தோம். 14 கணங்கள் வந்ததை பார்த்தோம். எல்லாம் நட்சத்திரங்கள் கூட மின்னி கொண்டு வருகின்றார்கள். எப்படி வருகிறார்கள்டா, வழிகிளர்ந்தன்ன சில மீன் சேர்வு வழிகிளர்ந்தன்ன செலவினர். மீன் சேர்வு வழி என்றால் கடல்ல இருந்து எழுகின்ற காற்று போல வீச்சாக வருகின்றார்கள். கடல்ல இருந்து வருகின்ற காற்று வீசுவது போல வருகிறார்கள். அதான் மீன் சேர்வு வழிகிளர்ந்தன்ன செலவினர். மீன் என்பது இங்க கடலுக்கு ஆகு பெயராக வந்தது. மீன் இருக்கிறதால கடலுக்கு வந்திருக்கு. மீன் சேர்ந்து வழிகிளர்ந்தன்ன செலவினர். வழியிடை தீயெழுந்தன்ன சிலரினர். அந்த காற்றிலே எழுந்த நெருப்பு போல வந்தார்கள். தீப்பட உருமிடித்தன்ன குரலினர். நெருப்பு போல இடி குரலோட வந்தார்கள். காண்பர அழகாக வருகின்றார்கள். விழுமிய உடும் குறை மருங்கில். விழுமிய உரு என்ன போட்டிருக்கு? விழுமிய விழுமிய உருமுறை மருங்கில் கொன்மார். உருங்கள் தம்பரே முறை கொன்மார். எல்லாரும் தங்களுடைய முறைமைகளை பெற்றுக்கொண்டு முறைப்படி வந்து தங்களோட குறைகளை சொல்லி தங்களோட விண்ணம்பங்களை கொடுத்து கொண்டு அந்தர கொட்பினர். அந்தர கொட்பினர் என்றால் ஆகாசத்திலே திரிந்து வருகிறவர்கள். அவர்களும் வந்து உடன் காண. இவர்கள் எல்லாரும் வந்து நிற்கும்படியாக தாயில் கொள்கை மடந்தையொடு. தாயில் கொள்கை மடந்தையொடு. தாயில் கொள்கை என்றது இங்க அசைவில்லாத கற்பையுடைய திறமான கற்பையுடைய. மடந்தை என்பது இங்க தெய்வாயானையோடு. சில்நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் அதா அன்று. சின்லால் என்றா சில நாட்கள். ஆவினன்குடி அசைதலும் உரியன். ஆவினன்குடியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற முருகன் என்று பழனியை முடிக்கின்ற.
கொஞ்சம் கடுமையான தமிழ் எல்லாம் இருந்தது. இதுல பார்த்திருக்கிறோம். பொதுவாக என்னென்றால் இந்த ஆவினன் குடையில வந்திருக்கிற தெய்வங்கள் தேவர்களை பற்றி சொன்னது. எல்லா தெய்வங்களும் வந்திருக்கிறார்கள். பிரபதேவனை சிரமிக்க சொல்லி வந்து கேட்கிறார்கள். 18 கணங்கள் வந்திருக்கிறார்கள். 33 தேவர்கள் வந்திருக்கிறார்கள். வானத்திலே 18 என்ன அந்தரத்திலே தெரிகின்ற ஏனையவர்களும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் ஒருங்கு வந்து முறைப்படி வந்து உருங்குறை மெரங்கில் தம் பெரு முறை கொண்மார் தங்கள் முறைப்படி வந்து தங்கள் விண்ணப்பங்களை கொடுத்து அவற்றை பெற்றுக் கொண்டு போகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து உடன் காணும்படியாக தன்னுடைய தெய்வக்கற்புள்ள தெய்வ யானை அம்மையாரோடு சில நாட்கள் ஆவினன்குடியிலேயே முருகன் அமர்ந்திருக்கின்றான் என்று இன்றைக்கு பழனிக்கு யாத்திரை போய் வந்திருக்கிறான். சிவா இது இன்னும் முறக்கா படிக்க அடுத்த முறை மீட்டு போட்டு பார்ப்போம். திருப்பி முறக்கா மேலால நல்லா இருக்கு. வான்முகில் வளாது வேக மறிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு தேக குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மீன்மகுள் ஜைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே பார்வதீபதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. இந்த 4 நகர் என்ற ஒரு கருத்து வந்தது. அது ஒரு மற்ற உரைகளோட பார்த்து நன்று பார்ப்போம். அதை பார்த்து விளங்கினாத்தான் அது அது ஒரு புரியாத புதிரியா இருந்தது. அதுல நாளைக்கு அதை பார்த்துட்டு பார்ப்போம். நாளைக்கு சனிக்கிழமை சர்ச்சா. சிவா நாளைக்கு சனிக்கிழமை சற்சங்கம். அப்ப சற்சங்கத்துல கொஞ்சம் பார்க்கலாம். அப்ப ஐயா நாளைக்கு இரவைக்கு வேணாம் தானே? நாளைக்கு சற்சங்கம் இருக்கு தானே எங்கட நாளைக்கு காலமே இல்ல. இந்த இங்கத்த இதுக்கோ இந்த நேரம் இல்ல. எங்கட வளமையான சத்சங்க நேரத்துக்கு சந்திப்போம். நாளைக்கு ப்ரோக்ராம் டீச்சர்ட்ட தேவார டீச்சர்ட்ட ப்ரோக்ராம் இருக்கு. அது பின்னேரம் தானே. எங்கட சத்சங்கம் 7:30 தானே. நீங்க தொடங்கி அது வர பிந்தினாலும் நீங்க தொடங்கி படிச்சா நாங்கள் அங்கால செய்யலாம். ஓமையா ஓமையா. விரோதகாரர் எல்லாரும் போய் ஏது விரோதகாரர் எல்லாரும் போய் சமைக்க துவங்கும். மரக்கறிகளை வெட்டி கொண்டு கதைச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன். சுவாமிமார்கள் நிறைய பகல்லே சாப்பிடாம இருக்கிறாங்க. அதெல்லாம் ஐயா அதெல்லாம் காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு வயது சாகு எல்லா பூசையும் பார்த்துட்டு வந்து தீர்த்தம் குடிக்கிறது. கோயிலாதார தீர்த்தத்தை இப்ப வயசு போட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி இறைவனிட சிந்தித்து அதையே தொடர்ந்து சிந்திச்சாலே போதும். அந்த இதுக்கேற்ற மாதிரி செய்ய வேணும். எந்த நேரம் மனதில் இருக்கிறார். அங்க ஊர்ல நல்லா பிடிக்கலாம். நல்ல சுத்தமான விதரம் ஊர்ல. இங்க நாங்க கடையில வாங்குறோமோ அல்லாட்டி எதுவும் வித்தியாசம் இல்ல தானே. சமைக்கிறாங்க நாங்க தானே செய்ய நாங்களாம் சமைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வயது முந்தி பால் பழம் தான் அப்படியே போய் நீங்கள் கந்த சட்டி விரதம் பார்த்தா தெரிய வேணும். இதன் அடுத்தது முறையாக பார்க்கணும். என்னென்று கேட்டால் எவ்வளவு காலம் பிடிக்கணும் என்று ஆர்வனாளர் போட்டிருக்கிறார். 6 வருஷம் தான் பிடிக்கணும் என்று போட்டிருக்கிறார். நீங்க பார்த்து நீங்களும் தெரியாது. நாங்களே 6 வருஷம் பிடிச்சிட்டு விட்டுட்டு பேந்து அதுதான் பிறகு அங்கால உங்களோட ஒப்ஷனல். அது அங்கால எவ்வளவு காலம் என்பதற்கு அங்க போட்டிருப்பார். அவர் ஆர்வ நாவலுடைய இதுல வரும். அது நான் எடுத்து காட்டுற சைவ நாவுடையில விரதவியல் என்று இருக்குது. திருப்பி இருக்க கூடாதோ?
இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பொதுவாக எவ்வளவுதான் அந்த ரெக்கமெண்டட். 6 வருஷம் உண்டு. ஆனால் நான் ஒவ்வொரு விரதத்துக்கு கேதார கவதிக்கு இருக்குது, எல்லாவற்றுக்குமே விரதத்துக்கு பூர்த்தி என்று ஒன்று உண்டு. அதை நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்கள, அந்த பூர்த்தி என்று ஒன்று உண்டு. அது தெரியாமத்தான் கணக்கு. கடும் தபத்தை விட அதுக்கு அங்கால அடுத்து இரண்ட கல இடங்கள்ல விரதம் இருக்கிறாக்களை பார்த்தா அப்புறம் அங்கால பக்தியிலேயோ பண்புகள்லையோ வளர்றதா காணையில. வருஷம் வருஷம் விரதம் இருந்துட்டு வளமையான மாதிரி தான் இருக்கணும். இன்னும் சிவகுமார் ஊர்ல தெரியும் தானே, கங்கையாடலின் காவிரியாடலின் கதையிலே இருக்கிறது. அப்ப அது முடிஞ்சா அடுத்ததுக்கு போக வேண்டும், அடுத்ததுக்கு போக வேண்டும். அப்ப 6 நாள விரதவியலை பாத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இல்ல இதுல பார்த்தோம்டா கீழே போனோம்டா இது வெறும் இந்த சிவவிரதம் போய் சோமவாரம் சோமவார விரதம் திருவாதிரை விரதம் எல்லாம் போயிட்டு அங்க அம்பாள் விரதம் வந்து முருகண்ட விரதங்கள் வரும். சூல விரதம், பிரதோஷ விரதம், தேவி விரதம். பிரதோஷம் மாதம் இருக்குதானே வாரம் சொல்றேன். அதுக்கு வாருங்க, இங்க வேறுங்க சுப்பிரமணிய விரதத்துல போட்டு உலகம் வந்தால் இங்கால வந்து சைவ ஜோபண்டுக்கும் போட்டு சுக்கிரவார விரதத்தை போட்டு இவ்விரதம் 3 வருட காலம் அனுஷ்டித்தல் வேண்டும். வெள்ளிக்கிழமை விரதமே 3 வருஷ காலம் வந்து போட்டிருக்கு. சரியோ? அடுத்தது கார்த்திகை விரதம் பிடிக்கிறார்கள் 12 வருட காலம் அனுஷ்டித்தல் வேண்டும். விரதத்துக்கு பூர்த்தி உண்டு. கடும்புக்கு கார்த்திகை விரதம் 12 வருட காலம். கந்தசஷ்டி விரதம் இவ்விரதம் 6 வருட காலம் அனுஷ்டித்தல் வேண்டும். அப்ப விரதத்தை நெடுக பண்ணி கொண்டு பட்டினி கிடந்து பஜனை செய்ததுக்கு அங்கால போகாம விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால முருகப்பெருமான் நினைத்து அடுத்த படிக்கு போக வேணும். நீங்கள் 60 வருடம் விரதம் பிடிக்கிற சிறப்பு இல்லை, 6 வருடம் விரதம் பிடித்தா அதுக்கு அங்கால அடுத்த நிலைக்கு வர வேணும். இல்லாட்டி ஏன் அப்படி எழுதி இருக்கு? 6 வருட காலம் அனுஷ்டித்தல் வேண்டும். அவ்வளவுதான் போட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிரதோஷத்தை ஒரு பாப்பா அப்படி இருக்கு. ஏன்னா பிரதோஷத்துக்கு எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்த்து விடுவோம். மேல இறைவனுடைய சூல விரதம், கல்யாண சுந்தரர், தேவி விரதம், பிம்பாகமம். சிவவிரதத்துல சோமவாரம், திருவாதிரை, உமாமேஸ்வரன், சிவராத்திரி, கேதார விரதம், கல்யாண சுந்தர விரதம், சூர விரதம், இடவ விரதம், பிரதோஷ விரதம், சில தோஷ விரதம் 2 பட்சத்திலும் திரையோதசியில கழிக்க வேண்டும். இங்க போடையில காலம் பாத்தீங்களோ? இதுதான் எங்க பாருங்க, பிரதோஷ விரதத்துக்கு காலம் இல்லை, எப்பவும் செய்யலாம். இங்க அதான் 2லயும் எல்லாம் போட்டு சனி பிரதோஷம் அது நெடுக செய்து கொண்டு வர விரதம். அப்ப பாத்தீங்களா அந்த விரதம். அப்ப எங்களுக்கு இந்த மற்ற விரதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு போட்டிருக்குது. பிரதோஷத்துக்கு போடையில நான் நினைக்கிறேன். சிவராத்திரிக்கும் இருக்காது நினைக்கிறேன். சிவராத்திரி கேதார விரதம், சிவராத்திரி விரதத்தை பற்றி போடைகள் என்ன போட்டிருக்கிறார்? இதுல கார்த்திகை விளக்கு வர்றோம், திரையோதசி என்றுதான் பிரதோஷத்தான் சேர்த்தவர். சிவராத்திரியும் வந்து எல்லாருக்கும் பாத்தீங்களா, சைவர்களுக்கு சிவராத்திரிக்கும் பூர்த்தி இல்லை. வாழ்நாள் பூரா சிவராத்திரியை அனுஷ்டிக்கலாம், வாழ்நாள் பூரா பிரதோஷத்தை அனுஷ்டிக்கலாம். மற்ற விரதங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பூர்த்தி இருக்குது. அப்ப சும்மா விரதம் இருக்கிற அங்க நான் 15 வயசுல தொடங்கி நான் 30 வயசுல தொடங்கினாண்டு இழுத்து கொண்டிருக்கப்படாது. பூர்த்தியை முடித்துட்டு அடுத்த இதுக்கு அந்த நேரத்துல அந்த விரத காலத்தை அதுக்கு ஏற்றவாறு உபவாசம் கிட்ட இருக்கிறது. இப்ப விரதம் முதலண்டா பட்டினி இருக்கிறதா முதல் அடுத்ததண்டு வச்சது, அது இல்ல. கிட்ட இருக்கிறதண்டா அந்த சிந்தனை, அந்த பாராயணம், அந்த வழிபாடு, அந்த தியானம், அந்த இதோட இருக்க வேணும். அதான் அடுத்த படி. இந்த அடுத்த படிக்கு போனாதான் நல்லம். கன பேர் அப்படி எழுதி கொண்டு வரணும். அவங்க வந்து சக்தி சிவனனை தெரியும் எங்களுக்கு, சிவகுமாருக்கு இல்லையா?
எனக்கு யாரையா சுமணன், சக்தி சுமணன், கொழும்புல இருக்கிறார். அவர் ஒரு இளமாள், அவர் நல்ல ஆத்மீயத்துல வழிகாட்டுறார். அவரும் சொல்ற நெடுக குத்தி காட்டுவார். நெடுக என்ன நெடுக இப்படியே விரதம் இருந்து நினைந்து சும்மா கண்ணை மூடிக்கொண்டு விரதம் இருக்கிறதுனால பலன் இல்லை, அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே விரத காலங்கள்ல எல்லாத்திலையும் இந்த விரதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அனுஷ்டித்து வைத்து அதுக்கு பிறகு கைவர்றாண்டு இல்லை, அதுக்கு அடுத்த மேல்நிலைக்கு போக வேண்டும். அதுதான் அங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாரும் கந்த சட்டி விரதம் பிடித்திருப்பீர்கள். நெடுகவே விரதமாக இருக்கணும் ஒன்றும் இல்லை. வேணுமென்றால் ஒரு குறியீடாக ஒரு நேர உணவை விடுத்து அல்லது அப்படி ஏதாவது செய்யலாம். மற்றபடி முக்கியமாக இப்படி அந்த சிந்தனை வெள்ளனை இதோட தொடங்குறது நல்லா இருக்கிறது. எங்களுக்கு நாள் முழுக்க காரோடைக்கே தண்டைக்கே இது திருப்பி திருப்பி வந்து போகும். இது கொஞ்சம் கடன் தமிழ். அப்போ இடையில நேரம் கிடைக்கல ஒரு அது ஒருக்கா திறந்து பார்க்கறது என்ன கருத்துண்டு. பின்னேரம் திருப்பி ஒரு பாராயணம் குளிச்சு வல்லாடிவா இது மட்டும்தான் இந்த முறை நடக்குது. திருமுருக ஆற்றுப்படம் மட்டும் நல்லா அப்படி அதோடையே கிட்ட இருக்கிறது, உபவாசமா இருக்கிறது. அவன் நீங்கள் அதை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லலாம், இல்லை நான் விரதம் இல்லை கந்த சட்டிக்கு உபவாசம் இருக்கிறேன் சொல்லலாம். உபவாசம் என்றா அருகில இருத்தல். உபதேசம்டா பக்கத்துல இருந்து கொடுக்கறது, உபண்டா பக்கத்துல இருக்கிறது, உப அதிபர்ண்டா அதிபருக்கு பக்கத்துல, உபஜனாதிபண்டா அதுக்கு பக்கத்துல, அது உபண்டா பக்கத்துல. நன்றி. சந்திப்பேன் நாளைக்கு சட்டங்கத்துல சந்திப்போம். நாளைக்கு எங்கட இங்க இருக்கிறாக்கள் 7 மண்டா அந்த டீச்சர்ட்ட ப்ரோக்ராமுக்கு வரலாம். அந்த டீச்சர் எங்களுக்கு வந்து தேவாரம் எல்லாம் சொல்லி தாரவ, பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்குறவ, வாலண்டியரா வந்து செய்யற. அப்ப 7 மாணாக்கள் ஐயப்பன் கோயில ஒரு கழட்டி பார்த்து அதையும் ஊக்கப்படுத்தலாம். நன்றி. 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 நன்றி ஐயா.